உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் சித்திரை திருவிழா திருத்தோரோட்டம் தொடங்கியது. இதில் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்துக்களின் புறநூல்களில் ஒன்றான மகாபாரத நினைவு கூறும் வகையில் அமையப்பெற்றுள்ள கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 18 நாட்களாக நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நேற்று கோயிலில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகளும் வெளிநாட்டில் இருந்து பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகளும் அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் வந்து பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டு அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டனர். அதன் பின் இரவு முழுவதும் கும்மி எடுத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். விழாவின் இறுதி நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் காலை 7 மணிக்கு அரவான் சிறுசு கோவிலை சுற்றி வந்த பின்பு இந்த திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தோரோட்டம் தொடங்கியது. இதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் என இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருத்தேர் செல்லும் போது அதற்கு முன்பாக குவியலாக கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து கும்பி அடித்த பின்பு பந்தலடிக்கு சென்று தாலி கட்டி கொண்டு திருநங்கைகள் தங்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அழித்து தாலியை துறந்து வருகின்றனர். அப்பொழுது ஒப்பாரி வைத்து அழுத பின்பு அங்குள்ள கிணற்றுக்குழில் குளித்துவிட்டு பின்பு வெள்ளப்புடவை அணிந்து விதவை கோலத்தில் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தர்ம பட்டாபிஷேகத்துடன் இந்த திருவிழா நிறைவு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.